லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இங்க இருக்கிற செட்டப்பை பார்த்துட்டு உங்க எல்லாருக்கும் கன்ஃபியூஷன் இருக்கும். அது எனக்கு புரியுது. யாரு பெஸ்ட் ஜோடிங்கிறத ஒரு கேம்லயே டிசைட் பண்ண முடியாது. அதுக்கு தான் லாஸ்ட் அண்ட் ஃபைனலா இந்த கேம். இதுக்கு பேரு சிண்ட்ரெல்லா கேம். புரியுற மாதிரி நான் சொல்றேன். பொருத்தமான ஜோடி சேரலனா காலுக்கு செருப்பா கூட இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க பொருத்தமான ஜோடியா இல்லையான்னு டிசைட் பண்ண போறதே அந்த செருப்பு தான். அந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு வாங்க. இந்த கேமோட ரூல்ஸ் என்னன்னா, லேடிஸ் எல்லாரும் ஸ்டேஜுக்கு லெஃப்ட் சைட்லயும் அவங்க ஹஸ்பண்ட் எல்லாரும் ஸ்டேஜுக்கு ரைட் சைட்ல வரிசையா உட்காரணும். நடுவில் இந்த ஸ்கிரீன் இருக்கிறதால ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல மனைவிகள் அவங்களோட காலை மட்டும் ஸ்கிரீனுக்கு வெளியே நீட்டுவாங்க. ஜென்ஸ் எல்லாம் இப்படி உட்காருங்க, லேடிஸ் இப்படி உட்காருங்க. பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருமே வைஃபோட பாதத்தை முதல்ல கண்டுபிடிச்சு அவங்க பாதத்துக்கு ஏத்த செருப்பை கரெக்டா எடுத்துட்டு வந்து மாட்டி விடணும். அப்படி யாரு சரியா மாட்டி விடுறாங்களோ அவங்க தான் இந்த போட்டியோட வின்னர். இதுல 60 செகண்ட்ஸ் தான் உங்களுக்கான டைம். அதுக்குள்ள ஹஸ்பண்ட்ஸ் அவங்களோட வைஃபுக்கு கரெக்டான செருப்பை மாட்டி விடணும். நான் இப்போ ட்விஸ்ட் பண்ண போறேன். லேடிஸ் எல்லாரும் உங்க ஹஸ்பண்டுக்கு நேரா இல்லாத மாதிரி ஆர்டர் மாறி மாறி உட்காருங்க. கம் ஆன். இப்போ மனைவிங்கெல்லாம் அப்படியே உங்க பாதங்களை ஸ்கிரீனுக்கு வெளியே நீட்டுங்க. இப்போ இந்த போட்டியோட ஃபர்ஸ்ட் காம்படிட்டர் மிஸ்டர் வினோத். Your time starts now. இதான் என் ஒய்ஃபோட கால். அப்போ செப்பல் எடுத்துட்டு போய் மாட்டுங்க. Only 20 seconds more. Your time is over. மிஸ்டர் வினோத், நீங்க செப்பல் மாட்டினது உங்க வைஃபுக்கான பாத்துலாமா? பாத்துறலாம். இப்போ செப்பல் மாட்டின அந்த லேடி வெளியே வாங்க. நீங்க முழிக்கிறத பார்த்தாலே தெரியுது இவங்க உங்க வைஃப் இல்லைன்னு. நீங்க போயிட்டு வாங்க. நீங்க போய் உட்காருங்க. சரி. அடுத்தபடியாக ஷஃபிள் பண்ண போறேன். திரும்பவும் ஷஃபிள் பண்ணி உட்காருங்க. இப்போ உங்க காலெல்லாம் வெளியே நீட்டுங்க.
இரண்டாவதாக மிஸ்டர் மனோஜ். எல்லாருமே அவங்க பாதங்களை வெளியே நீட்டுங்க. கரெக்டான காலை கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, அப்ப நீங்க போய் செப்பல் எடுத்துட்டு வந்து மாட்டலாம். Your time is over. மிஸ்டர் மனோஜ், நீங்க உங்க வைஃப்க்கு தான் செப்பல் மாட்டிருக்கீங்களான்னு பாத்துலாமா? சரிங்க. நீங்க வெளியே வரலாம். நீங்க இந்த போட்டியில இருந்து விலகப்படுறீங்க. நீங்க போய் சீட்ல உட்காருங்க. அடுத்ததாக ஷஃபிள் பண்ணி உட்காருங்க. இப்போ உங்க கால் எல்லாம் வெளியே நீட்டுங்க. மூணாவதாக மிஸ்டர் சந்தோஷ், கல்யாண மாப்பிள்ளை. போய் செப்பல் மாட்டலாம். seconds only more. Your time is over. மாப்பிள்ளை சார், ஒரு வழியா காலை கண்டுபிடிச்சிட்டீங்க. அது ஸ்வேதா கால் தானான்னு பாத்துடலாமா? பாத்துடலாம். வாங்க. மாப்பிள்ளை சார், ஸ்வேதாவை கரெக்டா கண்டுபிடிச்சிருந்தாலும் அவங்களுக்கு கிடைச்ச செப்பல் சைஸ் தப்பா போயிடுச்சு. சோ நீங்க இந்த கேம்ல இருந்து விலகுறீங்க. ஸ்வேதா, உள்ள போய் உட்காருங்க. அடுத்ததாக மிஸ்டர் ஜீவா. சார், நீங்க கண்டிப்பா ஆர்த்தியோட காலை கண்டுபிடிச்சு செருப்பு மாட்டிருவீங்கன்னு நான் நம்புறேன். என் நம்பிக்கையை நீங்க காப்பாத்தணும் சார். கண்டிப்பா அபி. Your time starts now. All the best, Jiva sir. இப்போ நீங்க கேம் ஸ்டார்ட் பண்ணலாம்.
Your time is over. நம்ம ஜீவா சாருக்காக எல்லாரும் நல்ல கிளாப் பண்ணுங்க. குட் ட்ரை சார். நீங்க செருப்பு மாட்டி விட்டுருக்கிறது உங்க வைஃப் ஆர்த்தியான்னு பார்த்துடலாமா? பார்த்துடலாம். ஜீவா சார், செருப்பு மாட்டி விட்ட அந்த பொண்ணு வெளியே வாங்க. ஜீவா சார், நீங்க காலை பார்த்து கரெக்டா அத ஆர்த்தி தானே கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆனா செருப்பு மாற்ற விஷயத்துல மிஸ் பண்ணிட்டீங்க. இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்திருந்தா மேபி நீங்க கரெக்டா மாட்டிருக்கலாம். நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கான கப்பிள்ஸாலேயே இந்த கேமை ஜெயிக்க முடியலனா வேற யாரால ஜெயிக்க முடியும்? நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கிற கப்பல் எங்களாலேயே இந்த கேமை ஜெயிக்க முடியல. வேற யாராலையும் இதை ஜெயிக்க முடியாது. அடுத்து வரவங்களை கூப்பிடுங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எஸ் ப்ளீஸ். லேடிஸ் எல்லாருமே ஷஃபிள் ஆகுங்க. இப்போ உங்க எல்லாரோட காலையும் வெளியே நீட்டுங்க. கடைசியாக மிஸ்டர் கார்த்திக். All the best, sir. Your time starts now. இதான் வானதியோட கால். நீங்க கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். குட் ப்ளே சார். நீங்க மாட்டி இருக்க செருப்பு கரெக்டா செட் ஆயிருக்கு. ஆனா அது உங்க வைஃப் காலான்னு பாத்துடலாமா? இப்போ அந்த லேடி வெளியே வாங்க.
காலை கரெக்டா கண்டுபிடிச்சிங்க? உன்னோட கால் இருக்குல்ல, சுண்டு விரல் பக்கத்துல கடுகு சைஸ்ல ஒரு மச்சம் இருக்குல்ல, அதை வச்சுதான். அதுக்கு இல்லைங்க, என்னோட கால்ல கடுகளவு மச்சம் இருக்குன்றத உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அப்போ எனக்கு தெரியாம என் கால்ல இருந்து உச்சந்தலை வரைக்கும் அணு அணுவா ரசிச்சிருக்கீங்க. ஏய், அது கொலுசு போடும்போது நான் பார்த்தேன், அவ்வளவுதான். அதுக்காக நான் உன்னை ரசிகர்களை நினைச்சுக்காத, ஓகே? ஒரு விஷயம் சொல்லட்டுமா? புருஷன் பொண்டாட்டியை ரசிக்கிறதுலாம் தப்பே இல்லை. அப்பா, இந்த ரிசப்ஷன்ல மற்ற விஷயங்கள்ல இருந்து கேம் ஷோ வரைக்கும் நடத்தியாச்சு. ஆனா ஒரு டான்ஸ் பார்ட்டிலனா எப்படி? டிஜே, நல்லா குத்தாட்டம் போடுற மாதிரி ஒரு பாட்டை போடு.
தீபக். சொல்லு ஸ்வேதா, கிளம்பிட்டியா? இதோ கிளம்ப போறேன். சரி, நீ ஒன்று பண்ணு. யா, சொல்லு. சேஃபாக வந்துருவல? நான் வந்துருவேன், ஓகேவா? நீ ரெடியா இரு. ஆல்ரெடி நான் ரெடி ஆகி வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன்.